வணக்கம். இப்போ போயிட்டுருக்க இந்த பஸ்ஸு செக்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம எடுக்க வந்திருக்க ஒரு பஸ்ஸு தான் அசோக் லேலாண்டோட ஆயிஸ்டர் வைடுன்ற மாடலு. சேசிஸாக எடுத்து பில்ட் பண்ணிக்கலாம், ஃபுல்லி பில்டாகவும் வாங்கிக்கலாம், ஏசி வச்சு வாங்கிக்கலாம், ஏசி இல்லாமல் வாங்கிக்கலாம், ஏர் சஸ்பென்ஷனோட வாங்கிக்கலாம், நார்மல் சஸ்பென்ஷனோட, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேரியன்ஸ் கொடுத்து இந்த வண்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அசோக் லேலாண்டு. ஸோ இது காம்படிட்டர்ஸ் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருந்தாலும் இந்த வண்டியை நீங்கள் எடுக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. மெகா மிஷின் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இதுதான் அசோக் லேலாண்டோட ஒரு வேர்சடைலான பஸ்ஸு. நீங்கள் ஸ்டாஃப் பஸ்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கூல் பஸ் வேணுன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் கம்பெனி வச்சுருக்கீங்க அதுக்கு தேவைனாலும் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 52+1 அந்த சீட் வந்து இதில் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா 49லேயும் வச்சுருக்காங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு நம்மளுக்கு 57. ஸோ மொத்தம் 3 வேரியன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சேசிஸாக வாங்கி அதை வந்து பாடி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாடி பொறுத்த வரைக்கும் அசோக் லேலாண்டோட ஓன் மேனுஃபேக்சரிங்கில் ரெடி ஆகிற வந்து பாடி இது. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஆயிஸ்டர் வைடுன்னு வரும். இல்லாட்டினா நீங்கள் சேசிஸை எடுத்து வெளியே பாடி கட்டணுனாலும் அதுக்கும் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இந்த பஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேசிஸை எடுத்திங்கன்னா 12 வோல்ட்டு 24 வோல்ட்டு 2 பேட்டரி ஆப்ஷன் வரும். அது போக பார்த்திங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டரும் 90 ஆம்ஸு 150 ஆம்ஸு 2 ஆல்டர்னேட்டர் வரும். இந்த 150 ஆம்ஸ் ஆல்டர்னேட்டர் வந்து முக்கியமாக நீங்கள் ஏசி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இல்லை நான் வந்து சேசிஸ் எடுக்கல எனக்கு பாடியிலே வருமானு கேட்டிங்கன்னா பாடியில் உங்களுக்கு 12 வோல்ட்டும் 90 ஆம்ஸ் ஆல்டர்னேட்டரோட வருது. ஸோ இதுதான் இந்த பஸ்ஸை பேசிக்காக நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஸோ அது போக இதோட டைமென்ஷன்ஸு அப்புறம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட டைமென்ஷனு. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்மளுக்கு 5.3 மீட்ரு இதோட வீல் பேஸு. இதோட கம்மியான வெர்ஷன் வந்து 4.9 மீட்டரும், அதிகமான வெர்ஷனில் வந்து 5.6 மீட்ரு இதோட வீல் பேஸ் வருது. ஸோ இந்த பஸ்ஸு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இதோட வித்து ஹைட்டு எல்லாமே சேமாக தான் வரும். இந்த வீல் பேஸ் மாறுறதுனால வண்டியோட ஓவரால் லென்த்து மட்டும் டிஃபர் ஆகும். ஸோ இந்த வண்டியோட ஓவரால் லென்த்துன்னு பார்த்தோம் அப்படின்னா 10.6 மீட்ரு கிட்ட வருது இதோட ஓவரால் லென்த்து. ஸோ இதில் வந்துட்டு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் மட்டும் சொல்கிறேன். இந்த மாதிரி 52 சீட்டு கெப்பாசிட்டிக்கு நீங்கள் ஒரு பஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா காம்படிட்டர்ஸை விட இவங்க முக்கியமாக கன்சிடர் பண்ணுறது வந்து இது ஹெவி டியூட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹெவி டியூட்டி மீன்ஸ் எப்படி நான் சொல்கிறேன்னா, இது வந்து இப்போ ஸ்டாஃப் பஸ் ஓட்டுறீங்கன்னா நீங்கள் காலையில் மத்தியானம் நைட்டு 3 ஷிஃப்ட்டாக ரொட்டீன் போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 400 கிலோமீட்டரோ 300 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டுறீங்கன்னா அதையும் தாங்கும். ஸோ இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்துட்டு இதோட இன்ஜினு அந்த ஜாப்பனீஸ் மேடு ஹினோ இன்ஜின் தான் அதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 4 சிலிண்டர் அவைலபிளாக இருக்குது. ஸோ 4 சிலிண்டரப்போ இது போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அக்ரிகேட்ஸ்க்கு உங்களுக்கு போதுமான விஷயம் அந்த இன்ஜினு. அதுக்கேற்ற மாதிரி கியர் பாக்ஸு பவர் ட்ரெயின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை எனக்கு வந்துட்டு 6 சிலிண்டர் போகணுன்னா அதுக்கும் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஆனால் 6 சிலிண்டர் வந்துட்டு நீங்கள் போகும்போது டெய்லி ஒரு 500 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னா அது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அதாவது இந்த ஆம்னி பஸ்ஸு மஃபசல் அந்த மாதிரி ஓட்டுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டே டு டே யூசேஜுக்கு ஒரு 400-300 கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னா இந்த 4 சிலிண்டரே போதும். காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும், மைலேஜ் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி வந்து இதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு 147 ஹார்ஸ் பவரும் 450 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓரளவுக்கு நீங்கள் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு இல்லை அக்கேஷனலாக வெளியே போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஹெவி டியூட்டியான இதுக்கு வந்து ஒரு ஹெவி டியூட்டியான ஒர்க்குக்கு வந்து இந்த பஸ் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். சரி, ஒரு வாக் அரவுண்ட் எடுத்துருவோமா? லாஸ்ட்டாக பார்த்த ஃபோர்ஸில் வந்துட்டு ஒரு முறைக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருந்துச்சுல்ல. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போலாம் இல்லை, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. எல்லா இடமே பார்த்திங்கன்னா நல்ல ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சராகவே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அசோக் லேலாண்டு. ஃப்ரண்ட்டில் அவங்களோட பேட்சிங், மேலே வந்து பார்த்திங்கன்னா நேம் போர்டு. ஸோ லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இது வந்து மாட்டணும். ஏன்னா இது வந்து நம்ம ரோடுக்கு சூட் ஆகாது. ஏன்னா எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இதில் 4 லைட்டு 5 லைட்டு கம்ப்ளீட்டாக மொத்தமாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்காண்டி இன்னும் லைட் வந்து மாட்டணும். ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு க்ரில்லு, ஏரோட ஃப்ளோ இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வாஷர்ஸும் நம்மளுக்கு இன்டகிரேட் ஆகிருக்கு. ஸோ பெரிய விண்ட்ஷீல்டு, ஒரு 180 டிகிரி பார்க்குறதுக்கான மிரர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவான ஒரு விஷயம் தான். ஸோ அப்படியே சைட் பார்த்தோம் அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி டயர்ஸு இதில் வந்து 20 இன்ச் ஆஃப் டயர்ஸ் கொடுக்குறாங்க. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா காம்படிட்டர்ஸ் எல்லாமே நான் செக் பண்ணும்போது சில பேர் வந்து 19 கொடுக்குறாங்க, சில பேர் 18 கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஓரளவுக்கு சின்ன டயராக போயிடுது. ஸோ இது பெரிய டயராக இருக்கும்போது உங்களுக்கு டே டு டே வந்து ட்ரைவ் பண்ணும்போது கம்ஃபர்டபுள் இன்னுமே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அந்த நேம் போர்ட் சொன்னேன்ல ஆயிஸ்டர் வைடுன்னு சொல்லிட்டு அது கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ஏசி பஸ்னால் நம்மளுக்கு
ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டாக இல்லாமல் ஓப்பனிங் டோர்ஸ் வருது. அதே மாதிரி சேஃப்டி ரெயில்ஸும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி பாக்ஸ் வந்துடுது, டூல் பாக்ஸ் வந்துடுது. நீங்கள் அந்த ஆம்னி பஸ்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கீழே வைக்கிறது எதுவுமே வராது. அண்ட் இதோட சஸ்பென்ஷன் மெயினாக நான் சொல்லணும், இப்போ இது வந்து செமி எலிப்டிக்கல் கொடுத்துருக்காங்கல்ல, இது போக ரியரில் உங்களுக்கு சப்போஸ் வேணும் அப்படின்னா ஏர் சஸ்பென்ஷன், அதாவது இந்த பெல்லோ அந்த பலூனும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ பலூன் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் நல்லா இருக்குன்றதுக்காண்டி ரியரில் வந்துட்டு பலூன் மாட்டிக்கலாம். ஸோ இப்போ இதுவும் ஓகே, பட் ஆனால் அது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட் கொடுக்குறதுக்காண்டி அது யூஸ் பண்ணலாம். அண்ட் சைடில் ஃபுல்லாக சேஃப்டிக்கான இண்டிகேட்டர்ஸு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே ரியர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிப்பிக்கல் பஸ் மாதிரியே இருக்கும். ஸ்பேர் வீல் வந்து கீழே இருக்குது, பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, லைட்ஸ் எல்லாமே எல்இடியில் வருது. என்ன அந்த கமர்ஷியல் வெஹிக்கிளில் மேஜராக மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேமரா. ஸோ ரிவர்ஸ் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கேமராஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எமர்ஜென்சி டோரோட கொடுத்துருக்காங்க, அதுக்கு இறங்குறதுக்கான ஸ்டெப்ஸும் வச்சுருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ பஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இது வைங்க, இல்லாட்டினா ஏதாச்சும் இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சியில் குதிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், அடிபடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சைடும் சேம் அதே தான் வருது. நம்மளுக்கு இதில் ஃபியூல் டேங்க்கும் AdBlue வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூல் டேங்க் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 185 லிட்ரு. அதே மாதிரி AdBlue வந்துட்டு நம்மளுக்கு 24 லிட்டர் AdBlue வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு இப்போ வர இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு AdBlueவோட தான் வருது. ஸோ மெயின்டெனன்ஸ் வைஸ் நீங்கள் பஸ் வாங்குற நீங்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிரைவரோட டோர்ஸ் இது நல்ல பெரிய சைஸான டோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏறுறதுக்கான 2 ஸ்டெப்ஸோடு வருது. சீட்டு நான் உள்ளே போயிட்டு இதை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்படியே இன்டீரியர் போனோன்னா இது வந்து இந்த நார்மல் டோர் தான், ஹைட்ராலிக் கூட கிடையாது. நார்மல் டோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3 ஸ்டெப்பு, ரொம்ப லோ ஃப்ளோராக இருக்கனால 3 ஸ்டெப்பு ஏறி போகிறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த 52 + 1. ஸோ இப்போ புதுசுனால உங்களுக்கு கவரே பிரிக்காமல் வந்துருக்கு. உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தாலே தெரியும். அது வந்துன்னு நம்மளுக்கு சென்ட்ராக அந்த சீட் இருக்கிறனால நம்மளுக்கு சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே சீட் பெல்ட்ஸ் வந்துடுது நமக்கு. ரியர் சீட்டில் மட்டும் நான் டோர் சொன்னேன்ல, ஓப்பனிங் டோர்ஸு, இங்கே எக்ஸ்டிங்யூஷர் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க சேஃப்டிக்காண்டி. அதே மாதிரி இந்த கிளாஸஸ் வந்து எமர்ஜென்சி கிளாஸு இங்கே போட்டிருக்கா. ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்கான ஹேமர் அங்கே வந்துடுது. SOS பட்டன் இண்டிவிஜுவல் எல்லா சீட்ஸ்க்கும் வந்துடுது. ரெயில்ஸு வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அது போக நம்மளுக்கு எமர்ஜென்சி டோர். இந்த வண்டியை நம்மளுக்கு ஏசி வேணும்னாலும் அதுக்கும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 25 கிலோவாட்கான ஏசியும் இவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபிட் பண்ணி தராங்க பாடியோட சேர்த்து. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். இப்போ நிறையா வண்டியில் ஏசின்றது ரொம்பவே காமன் ஆகிடுச்சு. ஸோ இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எமர்ஜென்சி டோர், எங்கெங்கே எமர்ஜென்சி டோர் இருக்கோ அங்கே எல்லாமே வந்து ஹேமர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் இதை ஓப்பன் பண்ணியே நம்மளுக்கு வந்து அந்த பழைய ஸ்டைல் தான், ஓப்பன் பண்ணியே வெளியே போயிடலாம், அந்தளவுக்கு பெருசாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே. ஸோ அப்படியே டிரைவர் சீட்டு பார்த்தோம்னா எனக்கு டிரைவர் சீட்டு தான் கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது. என்னென்னா பேசஞ்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு நல்ல குஷனிங்காக ஒரு ஷீட் கொடுத்துருக்கீங்க, கம்ஃபர்டபுளாக ஷீட் கொடுத்துருக்கீங்க. ரிக்ளைனிங் ஆப்ஷன் மட்டும்தான் இல்லை, மற்றபடி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த பழைய காலத்தில் வரும்ல, நம்ம அந்த ஏஎல்சி க்ரேன் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஒரு சீட்டு, கல் சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க, அப்படி தான் சொல்லணும். இருங்க நான் டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு உங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பஸ்ஸு வந்துட்டு இப்போ 3/2 லேஅவுட்டில் இருக்குது. நம்மளுக்கு இஃப் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா இதை நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் சேஸ் எடுத்து அப்படியே நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை உங்களுக்கு தேவை கேரவானா கூட நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் சேஸ் எடுத்து என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது. சேசிஸோட ரேட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அதிகபட்சம் ஒரு 18 - 20 ரூபாக்குள்ளே வந்துடுது. பாடி கட்டுறது மட்டும்தான் நம்மளுக்கு மெயினு. ஸோ அதனால் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்து பில் பண்ணிக்கலாம். வாங்க அப்படியே டிரைவர் சீட்டுக்கு போயிடுவோம். ஸோ கார்லாம் பார்க்குற மாதிரி நான் வந்து சாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எவ்வளோ சாவி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இது எல்லாமே இந்த பேட்டரி பாக்ஸ், டூல் பாக்ஸு இதெல்லாம் பார்த்தோம்ல, அதுக்கான சாவி, அது ஒரு பொத்து சாவி மாதிரி இருக்குது. வண்டிக்கான சாவியும் இதில் தான் இருக்குது. ஸோ இங்கே உட்காந்துருக்கும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் வந்து கிடைக்கிது. நல்லா 180 டிகிரி பார்க்க முடியுது, வண்டியை ட்ரைவ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது எல்லாமே தாண்டி நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன்ல மன வருத்தம்ப்பான்னு சொல்லிட்டு, சீட்டு
ஏன்னா பேசஞ்சருக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை கொண்டு போகிற டிரைவர்ஸ்க்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் வேணும். இது வந்துட்டு நீங்கள் வெளியே பாடி பில்டிங் கட்டுறீங்க இல்லைன்னா பிராண்டுகிட்ட வாங்குறீங்க அப்படின்னா இதை கேட்டு வாங்குங்க. ஏன்னா இந்த மாதிரி சீட் வந்துட்டு எவ்வளோ பேர் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தெரில. எனக்கு வந்து ஒரு கப் சீட் மாதிரி கரெக்டாக இருக்குன்னு வைங்களேன். ஆனால் என்னைய விட சவுட்டாக இருக்கவங்க இல்லாட்டினா ரொம்ப லீனாக இருக்கவங்க ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அது என்னோட கருத்து. அதை வந்து மாற்றுங்க. மற்றபடி எனக்கு வந்து ஸ்டியரிங் ஹேண்டில் பண்ணுறதோ இந்த லிவர்ஸோ இது ஒன்றும் பெரிய கஷ்டமாக ஒன்றும் தெரியவே இல்லை. ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது, பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது அப்படி தான் சொல்லுவேன். நான் சொன்ன மாதிரி இந்த 5 ஸ்பீட் மேனுவல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ரிவர்ஸ் காண்டி இருக்குது, நல்ல பெரிய சைஸ் வட்டை கொடுத்துருக்காங்க. கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அது போக இவ்வளோ பெரிய டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த டேஷ்போர்ட் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் அந்த டிரைவர்கிட்ட பேசும்போது அவர் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. எதுக்கு இவ்வளோ லைட் தராங்க, 100 லைட் 150 லைட்டு கொடுத்தா எங்களுக்கு என்ன தான் தெரியும், எங்களுக்கு பேட்டரிக்கு தெரியும் இல்லைன்னா ஏபிஎஸ் லைட் இருந்தால் தெரியும், மற்ற லைட்லாம் என்னன்னே புரியலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ பிராண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் மட்டும் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய லைட்ஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் வந்து ஸ்பீடோ மீட்ரு, இன்னொரு பக்கம் வந்து ஆர்பிஎம் மீட்ரு, டெம்பரேச்சர், இது எல்லாமே இருக்குது. ஸோ ஆட் ப்ளூ லெவல் எவ்வளோ இருக்குது, இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து நான் தனியாக பீரோவில் போடுறேன். ஸ்டார்ட் பண்ணோன்னே ரொம்ப சவுண்டு கேட்குது. ஸோ ஸ்விட்சஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபேனுக்கு லைட்டுக்கான ஸ்விட்சஸ் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி கட் ஆஃப் சுவிட்ச் இருக்குது, நம்மளுக்கு ரீஜென்ரேஷன் ஆப்ஷன் சுவிட்ச் இருக்குது, ஹசார்டு, ஸோ இந்த மாதிரி ஹில் ஹோல்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதே ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை விட இந்த பக்கம் ரொம்ப முக்கியமானது. சரி, இது போக இந்த பஸ்ஸில் சேஃப்டி அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. சேஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நம்மளுக்கு FDSS ஆப்ஷன் வருது. அதாவது அந்த சப்ரஷன் சிஸ்டம், இன்கேஸ் ஏதாச்சும் சின்ன ஸ்மோக் ஏதாவது டிடெக்ட் ஆகுது அப்படின்னா அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அணைச்சிரும். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல். இவ்வளோ பெரிய பஸ்ஸு நம்ம சும்மா காரில் போய் கட்டடிக்கணும்ல, அந்த மாதிரி அடிக்க முடியாது. அடித்தோம் அப்படின்னா அப்செட் ஆயிரும். நீங்கள் ஒரு ஆளோ 4 பேரோ காரில் போகிறீங்க அப்படின்னா நடக்கக்கூடாது. நடந்துச்சு அப்படின்னா அது ஒரு லாஸ் கம்மி. பட் ஆனால் இங்கே ஆச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய ஃபேமிலியவே பாதிக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டு தான் பஸ்ஸில் வந்துட்டு ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கொடுக்குறாங்க. ஸோ ஏபிஎஸ் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சேஃப்டியில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அது போக டிரைவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மிரர்ஸ் இருக்குது. உள்ளே வந்து எண்டு டு எண்டு பார்க்குறதுக்கான மிரர்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சன்ஷேட்ஸு. ஸோ இது மேக்ஸிமம் நம்மளுக்கு இந்த மாதிரி வெயிலில் போகிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ என்னையை பொறுத்தவரை நீங்கள் ஒரு டிரைவருக்கு கம்ஃபர்டபுளாக எல்லாமே கொடுக்குறீங்க, அது போக வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் முதற்கொண்டு கொடுக்குறீங்க, இது எல்லாமே ஓகே. பட் என்னோட பெரிய அட்வைஸ் வந்துட்டு சீட்டையும் கொஞ்சம் மாற்றி கொடுங்க, அது இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் இது எல்லாமே சொல்லி இங்கேயே முடிச்சிடுறேன். இது நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஹெவி டியூட்டிக்கு யூஸ் பண்ணதுன்னு சொன்னேன்ல, அதுக்காண்டியே இந்த மேனுஃபேக்சர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் சேஸாகவும் எடுத்துக்கலாம், அட் த சேம் டைம் வந்து இந்த மாதிரி பாடி கட்டினதாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதோட சேஸோட ப்ரைஸு 18லேருந்து 20 வரும். இல்லை நீங்கள் வந்து பாடி கட்டின மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா பாடியோட ரேட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 32 கிட்ட வரும். ஓவராலாக பார்த்தோம்னா இந்த பஸ் வந்து ஒரு 50 to 55 லேக்ஸ்க்கு வந்து வாங்கலாம். இதோட பெரிய பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்படிட்டர்ஸில் இந்த மாதிரி 52 சீட்டுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு பஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ பார்த்தாலும் இந்த டயர் சைஸு இல்லைன்னா சஸ்பென்ஷனு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேரியன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அசோக் லேலண்ட் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த இடத்துல வந்து இந்த பஸ்ஸை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஓரளவுக்கு உங்களோட அப்ளிகேஷனுக்கு அக்ரிகேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டான பஸ்ஸாகவே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லான உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி இன்னும் வேறு ஏதாச்சும் கண்டென்ட் வேணும், எனக்கு இந்த பஸ் போடணும் அப்படின்னா அதே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அதை போடுவோம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் மெகா மிஷன்ஸ்.